அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை. பல வருடங்களுக்கு பிறகு தனது நண்பன் சரவணாவை பார்க்க சுனில் அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்ல யார் இருக்கிறது என்று சுனில் கூப்பிட்டான். உள்ளிருந்து சரவணாவின் அம்மா வந்தார். உள்ள தூங்கிட்டு இருக்காம்பா. அதை கேட்ட சுனில் சிரித்துக் கொண்டே, சரவணா, இன்னமா தூங்கிட்டு இருக்க? மணி 9 ஆச்சுடா என்று கத்தினான். சில நொடிகளில் தூக்க கலக்கத்தோடு வெளியே வந்த சரவணா சுனிலை பார்த்ததும் சந்தோஷமாகி போனான். டேய் சுனில், பள்ளிக்கூடத்துல பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நம்ம விளையாடி ரொம்ப நாளாச்சுல்ல. வா, இன்று கிரிக்கெட் விளையாட போலாம். அதற்கு சரவணாவும் உடனே ஒத்துக்கொண்டான். இருவரும் கிரிக்கெட் பேக்கை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த பழைய கிரவுண்டுக்கு கிளம்பினார்கள். வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. தண்ணி பாட்டிலை எடுத்துக்கூடா, அங்க போனா தாகம் எடுக்கும் என்று சுனில் சொன்னான். நடந்து கொண்டே போன இருவரும் பல வருடங்களில் மாறிப்போன ஏரியாவை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். சில நேரத்தில் கிரவுண்டை அடைந்தார்கள். நண்பர்களுக்கும் லொகேஷன் அனுப்பிவிட்டு விளையாட ஆரம்பித்தார்கள். ஆனால் எவ்வளவு பலமாக அடித்தாலும் ஸ்டம்ப்ஸ் மண்ணுக்குள் இறங்கவே இல்லை. இருடா, கீழே ஏதோ இருக்குது போல என்று சந்தேகப்பட்டான் சுனில். உடனே இருவரும் மண்ணை தோண்ட ஆரம்பித்தார்கள். சில நிமிடங்களில் மண்ணுக்குள் புதைந்து கிடந்த ஒரு பழைய மரப்பெட்டி அவர்களுக்கு கிடைத்தது. அதை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு பழங்கால மேப். டேய், இது ஏதோ புதையலுக்கான மேப் மாதிரி இருக்கு என்றான் சுனில். அந்த ஒரு நிமிடமே அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை. அடுத்த நாள் மேப்பை புதிய வடிவத்தில் ரீட்ரா செய்து புதையலை தேடி இருவரும் பயணத்தை தொடங்கினார்கள். அவர்கள் சென்ற காடு மிகவும் பயங்கரமாக இருந்தது. சுற்றிலும் வித்தியாசமான சத்தங்கள், அடர்ந்த மரங்கள், இருட்டான பாதைகள். நம்ம 2 பேரும் ஒன்னாவே இருக்கணும் என்று பயத்துடன் சொன்னான் சரவணா. பயப்படாதடா, நாம சேஃபா திரும்பி போயிடுவோம் என்று நம்பிக்கை கொடுத்தான் சுனில். ஆனால் அந்த காடு இவர்களை எளிதாக விடப்போவதில்லை. நடந்து கொண்டிருந்த சரவணா திடீரென சேற்றுக்குள் விழுந்தான். சுனில், உள்ள இருக்குதுடா, காப்பாத்துடா. ஒரு நொடியும் யோசிக்காமல் கயிறை வீசி நண்பனை காப்பாற்றினான் சுனில். அதற்கு பிறகும் ஆபத்துகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. சேற்றில் விழுந்ததால் சரவணாவின் உடம்பு முழுக்க சேரும் சகதியுமாகிவிட்டது. அதை கழுவிக்கொள்ள இருவரும் அருகிலிருந்த அருவிக்கு சென்றார்கள். குளிர்ந்த தண்ணீரில் மகிழ்ச்சியாக இறங்கிய சரவணா ஒரு டைவ் அடித்தான். ஆனால் அருவியின் நீர்வேகம் அதிகமாக இருந்ததால் அவன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டான். சுனிலே, காப்பாத்துடா என்று பயத்தில் கத்தினான் சரவணா. அதை கேட்ட சுனில், பயப்படாதடா, நான் உன்னை விட்டுற மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் பின்னால் தண்ணீருக்குள் பாய்ந்தான். பல போராட்டங்களுக்கு பிறகு சுனில் சரவணாவை பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தான். அதற்கு பிறகு அவர்கள் முன்னால் ஓடும் ஆற்றை கடக்க அருகிலிருந்த பெரிய மரத்தை வெட்டி ஆற்றின் குறுக்கே போட்டார்கள். அந்த மரத்தின் மேல் மெதுவாக நடந்து இருவரும் ஆற்றை கடந்து தங்களது பயணத்தை தொடங்கினார்கள். ஆறை கடந்த பிறகு சுனிலும் சரவணாவும் அடர்ந்த காட்டுக்குள் மேப்பை பார்த்து கொண்டு நடந்து சென்றார். சில நேரத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு பெரிய பாறையின் அருகே வந்தடைந்தார்கள். அப்படின்னா புதையல் இந்த பாறைக்கு கீழே தான் இருக்கும், வா பாறையை நகர்த்தி பார்க்கலாம் என்றார். இருவரும் சேர்ந்து அந்த பெரிய பாறையை கஷ்டப்பட்டு நகர்த்தினார்கள். பாறைக்கு கீழே மண்ணை தோண்டி பார்த்தபோது இன்னொரு பழைய புதையல் பெட்டி கிடைத்தது. ஆவலமாக அதை எடுத்து பார்த்தார்கள். ஆனால் அந்த பெட்டி பூட்டப்பட்டிருந்தது. சாவி இங்கே எங்கேயாவது இருக்கும், தேடலாம் வா என்று சொல்லிக்கொண்டு இருவரும் சுற்றிலும் தேட ஆரம்பித்தார்கள். சாவியை தேடிக்கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கீழையிலிருந்து ஒரு பெரிய பைசன் வெளியே வந்தது. யாரா நீங்க என்று கோபமாக கத்தியது. அதற்கு சுனில், இந்த புதையலை திறக்கிற சாவியை தேடிக்கிட்டு இருக்கோம் என்றான். அதை கேட்ட பைசன் கோபமாக சிரித்தது. இந்த புதையலுக்கு காவலாளி நான் தான். தகுதியானவர்களுக்கு மட்டுமே இந்த புதையல் கிடைக்கும், தகுதி இல்லாதவர்களுக்கு மரணமே பரிசு என்று மிரட்டியது. அதுக்கு சரவணா, எங்களையும் நீ மிரட்டுறியா?
நாங்க 2 பேரும் சேர்ந்தா உன்னை ஈஸியா தோற்கடிச்சிருவோம் என்றான். உடனே பெரிய சண்டை ஆரம்பித்தது. ஆனால் பைசன் மிகவும் பலசாலியாக இருந்தது. அது சுனிலையும் சரவணாவையும் அடித்து கீழே தள்ளிவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு நாய் ஓடி வந்து டைசனின் காலில் கயிறை சுற்றியது. உடனே சுனில், சரவணா, நாய் மற்றும் கழுகு எல்லாரும் சேர்ந்து அந்த கயிறை இழுத்து பைசனை ஒரு மரத்தில் கட்டிவிட்டார்கள். பிறகு அவன் கழுத்தில் இருந்த சாவியை எடுத்தார்கள். சுனில் மெதுவாக புதையல் பெட்டியை திறந்தான். அந்த நொடி இருவரின் கண்களும் அதிர்ச்சியில் பாய்ந்து போனது. பெட்டி முழுவதும் தங்கமால் நிரம்பியிருந்தது. புதையலை கைப்பற்றிய பிறகு சுனில் மெதுவாக சரவணாவிடம் சொன்னான். டேய், நமக்கு புதையல் கிடைச்சிடுச்சு. இப்ப அந்த மாட்டை அவுத்து விடலாம்டா. பாவம், ரொம்ப நேரமா மரத்துல கட்டி வச்சிருக்கோம். இருவரும் சென்று பைசனை அவிட்டு விட்டார்கள். அப்போது சுனில், இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும், நாங்க வீட்டுக்கு சீக்கிரமா போயாகணும், நீ எங்களுக்கு உதவி செய்யறியா என்று கேட்டான். அதற்கு பைசன், என்னால ஒருத்தரையோ 2 பேரையோ மட்டும்தான் முதுகுல ஏத்திட்டு போக முடியும். ஆனா நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால நீங்க ஒரு மாட்டு வண்டி செய்யுங்க, அதுல எல்லாரும் ஏறி உட்காருங்க, நான் உங்களை காட்டை விட்டு வெளியே இழுத்துட்டு போறேன் என்றது. உடனே சுனிலும் சரவணாவும் பெரிய மரங்களை வெட்டி ஒரு மாட்டு வண்டி செய்ய ஆரம்பித்தார்கள். சில நேரத்தில் வண்டி தயாரானது. அனைவரும் அதில் ஏறி உட்கார்ந்தார்கள். பைசன் அந்த வண்டியை இழுத்துக்கொண்டு அடர்ந்த காட்டுக்குள் வேகமாக சென்றது. சூரியன் மறையும் நேரத்தில் காட்டின் எல்லையில் அவர்களை இறக்கிவிட்டது. இங்கிருந்து நீங்க சேஃபா போயிடலாம் என்று சொல்லிவிட்டு பைசன் திரும்பி காட்டுக்குள் சென்றது. அதற்கு பிறகு சுனிலும் சரவணாவும் தங்களுடைய பைக்கில் ஏறி வீட்டிற்கு கிளம்பினார்கள். வீட்டிற்கு வந்த பிறகு அந்த புதையலை யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்க முடிவு செய்தார்கள். அவர்களுடைய நாய் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கு ஒரு சிறிய டாக் ஹவுஸ் இருந்தது. இருவரும் அந்த டாக் ஹவுஸை மெதுவாக தூக்கி நகர்த்தினார்கள். அதன் கீழே பெரிய பள்ளம் தோண்ட ஆரம்பித்தார்கள். அந்த பள்ளத்திற்குள் புதையல் பெட்டியை வைத்து மண்ணால் மூடினார்கள். பிறகு மீண்டும் அந்த நாயின் வீட்டை அதே இடத்தில் வைத்து விட்டார்கள். எதுவும் நடக்காதது போல எல்லாமே பழையபடி இருந்தது. அதை பார்த்து சுனில் சிரித்துக்கொண்டே, ஓகேடா, நமக்கு தேவையான போது இந்த தங்கத்தை எடுத்துக்கலாம், பிற்காலத்துல நமக்கு இது உதவுண்டா என்றான். அதற்கு சரவணாவும் சிரித்துக்கொண்டே, ஆமாடா, இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் ஆட வந்தோமோ இல்லையோ, ஆனா ஒரு செம்ம அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுடா என்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். அந்த மாலையுடன் அவர்கள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சாகச பயணமும் முடிந்தது.